ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது, பிறந்திருக்கக்கூடிய மே மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, அதுவும் மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய நாட்களை நீங்கள் எளிமையாக கடந்து வருவதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியானது நடக்குதுங்க. சனி பகவானுடைய அடுத்த கட்டம், அதாவது 2ஆம் கட்டம்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடத்தில், அதுவும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை பார்ப்பீங்க. ஏன்னா கடந்த வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மீது நிறைய செலவுகளானது இருக்கும். கண்டிப்பாக விரைய செலவுகள் அப்படின்றத அதிகமாகவே செய்திருப்பீங்க. ஸோ ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு அடி மேலே அடி வாங்கியிருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு தருணம் தாங்க இந்த மாதம். அதாவது இந்த மே மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்குது. அதாவது வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பயிற்சியும் கூடவும் ராகுகேதுவினுடைய பயிற்சியும் இந்த மாதத்தில் தாங்க நடக்க இருக்குது. ஸோ சனி பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படின்னாலுமே கூட குருவும் ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கட்டாயமாக சமாளிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படிலாம் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிரக அமைப்புகளின் மூலமாக தாங்க நடக்குது. ஸோ ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாருக்குமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அந்த வரிசையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதீத அளவு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீன ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி, 12வது ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசி தற்போது அற்புதமான ஒரு அமைப்புகளை தான் இந்த மாதத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஜென்ம சனி அப்படின்றதுனால ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட கடந்த ஒரு சில வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அதாவது மீனராசிக்கு இந்த டைமில் அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சொல்லப்போனால் அவசரப்பட்டோ கோவப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ மற்றவர்களுடைய தூண்டுதல்களின் பேர்லேயோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துடாதீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துடுவாங்க. அப்படி எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. கட்டாயமாக அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும். குடும்பம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ குடும்ப ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ளே இல்லை பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா மாமனார் மாமியார் இல்லை சகோதரர் சகோதரிகள் இருக்காங்க, இப்படி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நிலையுமே உங்களுக்கு இந்த டைமில் இருக்காதுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். சொல்லப்போனால் ஒரே குடும்பம் அப்படின்றது இப்போ ரெண்டாக பிரியக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதனால் மீனராசி நேயர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். என்ன நடந்தாலுமே கூட நம்மளுடைய பொறுமை அப்படின்றது ஒரு அளவு கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ அப்படித்தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களை அறியாமலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் உடனுக்குடன் நடக்க இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் வெற்றிகள் பெறுறதுக்காக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்க போகுது. அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடினமான உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் நம்பணும். ஏன்னா எப்போதுமே அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்காது இல்லையா. நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய முயற்சியின் பேர்லையும் நம்மளுடைய உழைப்பின் பேர்லையும் தான் இருக்கணும். உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நம்ம அடைய முடியாமல் கூட போகலாம். ஆனால் அதற்குரிய நேரம் அப்படின்றது வரும் பொழுது கட்டாயமாக அதனுடைய பலன்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானும் எப்பயுமே துரோகம் செய்ய மாட்டாருங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு தகுந்த பாடங்களை புகட்டக்கூடியவர். நம்ம செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எண்ணி நம்ம வருத்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு அனுபவ பாடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கக்கூடியவர். அதனால் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. சொல்லப்போனால் சனீஸ்வர பகவானை
நம்ம அதிகமாக திட்டுவதற்கு கூட பயன்படுத்துவோம். அந்த வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்காதீங்க. பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகளில் பெற்றோர்கள் நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய அதீத கோபத்திற்கு நம்ம ஆளாகக்கூடாது இல்லையா? இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு, அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் கவனச்சிதறல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் தொடர்பாக கூட பெரிய கவலைகள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இது எல்லாமே மாதத்தினுடைய முற்பாதியில் தான் இருக்க போகுது. அதுவும் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்திங்கன்னா, மற்றவர்களுடைய தூண்டுதலுடைய பெயரில் எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவே கூடாது. முன்னாடி சொன்ன மாதிரி தான், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. யாருக்கிட்டையும் எந்த ஆலோசனைகளையும் நீங்கள் பெற வேண்டாம். உங்களோட வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்க முடியும். காதல் உறவுலெல்லாம் கண்டிப்பாக மீனராசினியர்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாராவது ஒருவருடைய தூண்டுதலால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையில் மாட்டுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். எல்லா வகையிலையுமே பொறுமையாக இருங்க. என்ன நடக்கணுமோ அது தானாகவே நடக்கும். இந்த டைமில் கோபத்தை கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, அவசியமான ஒன்றும் கூட. ஸோ காதலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சமாவது நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஏட்டிக்கு போட்டியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்குங்க. குடும்ப சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மற்றொரு அங்கம் அப்படின்னா அது குடும்பம் மட்டும்தான். குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் நிம்மதியாகவே இருக்கிறாங்க. ஸோ என்னதான் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிட விட்டு கொடுத்து போங்க. மீனராசியை உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர்மார்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒருவேளை ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னா பெண்கள் விட்டு கொடுத்து போகணும். ஸோ யாராவது ஒருவராவது விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்றது கொஞ்சம் தள்ளுபுள்ளாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு வைப் கூட இருக்கும். காரணம் அவங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடி எப்போவுமே சொல்கிறோம், அவங்களுடைய தசா புத்திகள் என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு. இந்த டைமில் பாசிட்டிவான ஒரு அறிகுறிகள் உங்களுக்கெல்லாம் தென்படும். பார்த்துக்கலாம், எதனாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற புது தெம்பு உங்களுக்கு பிறக்கும். புதுவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சரியானதாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் ஆலோசித்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பொறுமை அவசியமானது, மறந்துடாதீங்க. இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்களே உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வண்டி வாகன பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்கள்கிட்ட பிடித்த மாணவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் கவனமாகவும் இருக்கணுங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது நடந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையை பராமரிக்கணும் நல்லபடியாக. ஏன்னா வாழ்க்கையில் தான் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புரிதல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். மேலும் மீனராசி நேயர்களை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிக்கிறது, ஆன்லைனில் கோர்ஸ் படிக்கிறது, மேலும் உங்களுடைய புதுவிதமான திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கிறது, ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா பயன்படுத்துங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இந்த நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா தியானம், யோகா மற்றும் உணவு முறைகளில் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுவும் யோகா, தியானம்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய மன அழுத்தம் குறையும், கோபம் குறையும், உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் மீனராசினியர்கள் இந்த டைமில் பயன்படுத்துங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்குகளை எல்லாம் அமைத்து அதற்குரிய சிறப்பான ஒரு வழிகாட்டுதல்களோடு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நல்ல விஷயத்தை செய்யுங்க, கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய திட்டங்களை நோக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். ஒருபோதும் தன்னம்பிக்கையை கைவிட்டுடாதீங்க.
இந்த பதிவில் மீனராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.